வீத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திருமிகு சத்யராஜ் குப்புசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பலவன். வாழை திரைப்படம் ஒரு பெரிய அளவுக்கு பரவலான கவனத்தையும் அதே நேரத்தில் பலவிதமான நெகிழ்ச்சியான பின்னூட்டங்களையும் பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா அந்த படத்தினுடைய கதைக்களம் என்னவா இருக்கு, ஏன் இவ்வளவு பெரிய பேசு பொருளாக ஒரு அதிர்வலையை கொடுக்கக்கூடியதாக மாறி இருக்கு, எப்படி பார்க்குறீங்க இந்த படத்தை? இந்த படத்தை முடிச்சுட்டு தேட்டர்லேருந்து வெளிவரக்கூடிய பெரும்பாலானவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அழுதுட்டு வர்றாங்க, நாங்கள் ரொம்ப கண்கலங்கி இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, தேட்டரில் அந்த படம் முடிஞ்ச உடனே கடைசியில் ஒரு பாடல் வருது. அந்த பாடல் படம் முடிஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய பாடல், படத்தினுடைய இறுதி காட்சிக்கு உரிய பாடல். அந்த பாடல் ஓடுற வரைக்கும் எல்லாரும் தேட்டரில் உட்கார்றாங்க, யாருமே எந்திரிச்சு வெளியே போகல. அந்த பாடல் பாடும்போதே பார்த்தீங்கன்னா கீழே பேர் வந்துக்கிட்டே இருக்கும், பேர் வரும்போதும் எந்திரிச்சு வெளியே போக மாட்டேங்கிறாங்க. ஏன் முக்கியமான காரணம், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படம் ரொம்ப நல்லா இருக்குது, படம் சோகமாக இருக்குது, அதே சமயத்தில் படம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, தாக்கத்தை ஏற்படுத்துன்னு தொடர்ச்சியாக சொல்கிறாங்களே தவிர, பெரும்பாலானவங்களுக்கு இந்த படம் ஏன் இவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த படம் ஏற்படுத்தின தாக்கத்தை சரியாக அவங்களை உள்வாங்கிக்க முடியல. உண்மையிலேயே அந்த படம் ஏன் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, ஒரு சோசியாலஜிக்கல் பார்வையில் பார்த்தா புளியங்குளம் அப்படிங்கிறது ஒரு கிராமம். அதாவது இந்த படத்தினுடைய மையமாக வைக்கக்கூடிய மாரி செல்வராஜனுடைய கிராமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராமத்தினுடைய வாழ்வியல் மொத்தமாகவே அதில் காமிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வியல் கிடையாது. அந்த ஒட்டுமொத்த கிராமம், அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அங்கே இருக்கக்கூடிய நிலம் சார்ந்த அரசியல், இது எல்லாத்தையும் மொத்தமாக காமிக்கும்போது அதில் ஒரு சின்ன பையன், அந்த பையனுடைய பார்வையிலிருந்து அந்த கிராமம் எப்படி விரிஞ்சுதான் இருக்குது அப்படின்னு காமிக்கும்போது நாம் எல்லாருமே ஆபியஸாக என்ன பண்ணிடுறோம், அந்த கிராமத்துக்கு போயிடுறோம், அந்த கிராமத்திலேயே நம்ம வாழ்ந்துடுறோம். திருப்பி ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கழிச்சு அந்த கிராமத்தை விட்டு நம்மளால் வெளியே வர முடியல. அந்த கிராமத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நமக்கு சங்கடமாக இருக்குது. இது மாதிரி திரைமொழி இருக்குது பார்த்தீங்களாண்ணே. ஒரு சோசியாலஜிக்கலாக ஒருத்தங்களை கொண்டு ஒரு கிராமத்துக்குள்ளேயே உட்கார வச்சு அதை விட்டு வெளியே போக முடியாமல், வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டு அதுக்குள்ளேயே இருக்க விரும்பக்கூடிய மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரும்பக்கூடிய மனநிலையை தான் இந்த திரைப்படம் ஏற்படுத்தியிருக்கு. இது திரையுலகத்தில் மிகப்பெரிய சாதனை. நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஈரான் சினிமாக்களில் இது மாதிரி குழந்தைகள் அவங்க சார்ந்த வாழ்க்கை, அவங்க அந்த ஊரையும் அந்த சமூகத்தையும் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் சுரண்டலையும் எப்படியெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறத படமாக எடுக்கும்போது அதை விட்டு நம்ம வெளியேற மாட்டோம். ஏன்னா அந்த படத்தினுடைய மையம் கேரக்டர் என்ன அப்படின்னா, அங்கே அதாவது அந்த குறிப்பிட்ட கிராமத்தில், அதாவது புளியங்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அந்த ஊரினுடைய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய இந்த வாழை விவசாயிகள், நிலம் சார்ந்த சாதிய அமைப்பு, இதில் எப்படி பாதிக்கப்படுறான், இது ஒன்று. ரெண்டாவது, அந்த ஊரில் 1990களில் நடந்த மிக மோசமான ஒரு விபத்து. நம்ம அது குறித்து வெளிப்படையாக சொல்லிட முடியாது, ஏன்னா படத்தை ஸ்பாய்லர் ஆக்கிடக்கூடாது. இப்போ நேத்தாம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, கதையை நம்ம வெளிப்படையாக சொல்லிடக்கூடாது. அங்கே ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்துக்கு அடிப்படையான காரணங்கள் என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய ஒரு மைய கதையாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த படத்தை நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறது அப்படின்னா, 2 பசங்க, இந்த 2 பசங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் அந்த பசங்களுக்கே இருக்கக்கூடிய இயல்பான தன்மை, ஒரு தனக்கு பிடிச்ச டீச்சர், அந்த ஒரு டீச்சர் பிடிக்கிறதுனாலேயே பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவர்கள் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஒரு டீச்சர் பிடிச்சதுனாலே ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 9th வரைக்கும் ரொம்ப மார்ஜினல் ஸ்டூடெண்ட் தான். 9th நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு என்னோட சோஷியல் சயின்ஸ் வாத்தியாரை ரொம்ப பிடிக்கும், அவருக்காகவே நான் ஸ்கூலுக்கு போனேன், அதுக்காகவே நான் படிக்க ஆரம்பித்தேன். அது மாதிரி எல்லா மாணவர்களுக்கு மத்தியிலையும், குறிப்பாக அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க பெரும்பாலான மாணவர்களுக்கு மத்தியிலும் தனக்கு பிடிச்ச ஆசிரியர் ஒருத்தர் இருப்பார், இல்லை லேடி டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்கள மையமாக வச்சு நமக்கு ஒரு படிக்கிறதுல ஒரு மோட்டிவேஷன் வரும், ஸ்கூலுக்கு போகிறது ஒரு மோட்டிவேஷன் வரும். அது மாதிரி இதில் ஒரு பெரிய கேரக்டர் இல்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய மாணவன் நல்லா படிக்கக்கூடிய பையன் தான். அவனுக்கு ஒரு டீச்சர் மேலே ஒரு அதீதமான ஒரு அன்பு வருது. அதை அதை எப்படி சொல்கிறதே தெரில, ஒரு தாய் அன்பை இல்லை ஒரு அக்கா அன்பை எல்லாம் தாண்டின ஒரு பெரிய அன்பாக வருது. அந்த அன்போட ஒட்டி தான் அந்த கதாபாத்திரம் படம் முழுக்கவே நகருது. அது ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். இந்த டீச்சர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அதே சமயத்தில் அந்த டீச்சருக்கு இந்த பையன் மீது இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். ஒரு மாணவருடைய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவருடைய ஒரு வாழ்வியல் அமைப்பு, ஒரு கிராமிய வாழ்வியல் அமைப்பு தான் அதில் மொத்தமாகவே சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவதுல அதில் ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சனி ஞாயிறு லீவில் வரும் பார்த்தீங்களா, அந்த லீவ் வரும்போது அவங்க அந்த வாழைக்காட்டில் போய் வேலை செய்யணும். அதில் வேலை செய்யும்போது அவங்க ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இருக்குது பார்த்தீங்களாண்ணா, அந்த கஷ்டங்களை பேலன்ஸ் பண்ணி குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களாண்ணா. இந்த இடத்த தான் அந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான உரையாடல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. நீங்கள் பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிராமிய பள்ளிக்கூடத்தில் போனீங்கனாலும் சரி, கிராமிய பொருளாதாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் காலையில் எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் போகிறாங்க. பள்ளியிலிருந்து வந்ததுக்கு பிறகும் அவங்க ஏதோ ஒரு வேலையை செய்கிறாங்க.
இது மட்டும் இல்லாமல் சனி ஞாயிறுகளில் ஏதாவது ஒரு வேலையை செய்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து இப்போ மட்டும் கிடையாது. இதனுடைய உச்சபட்சம் எப்போ இருந்துச்சு அப்படின்னா 1990கள் அந்த காலகட்டம், அல்ல 90களுக்கு பின்னாடியான காலகட்டம். ஏன்னா ஒரு குளோபலைசேஷன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்துச்சு, நிறைய கிராமிய பொருளாதாரத்துலேருந்து வெளியே வந்து நகரமயமாக்கல், அதில் பள்ளிக்கூடம், கிராமங்கள்லேயே இப்போ நிறைய கான்வென்ட்ஸ் வந்துருச்சு, இங்கிலீஷ் கான்வென்ட்ஸ் வந்துச்சு. அது வேற ஒரு அப்ரோச்சில் இருக்குது. பட் ஆனால் 90கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி தான் நமக்கு வந்து ஒரு பிரதானமாக இருந்துச்சு. அரசு பள்ளிக்கு வேலைக்கு படிக்க போகக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சுனே மாடு ஓட்டுறது, மாட்டுக்கு சாணி வலிக்கிறது, மாட்டுக்கு வந்து தீவனம் போடுறது, இல்லை காலையில் கொண்டு வீடு வீடாக கொண்டு பால் ஊற்றிட்டு வர்றது, இதில் கழனியில் போய் காலைல வேலை பார்த்துட்டு அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறது, அங்கே சத்துணவு போடுவாங்க, அதை சாப்பிட்டுக்கிறது, மாலையில் வந்த உடனே மாட்டு வேலையை பார்ப்பாங்க, சாயங்காலம் கொஞ்சம் விளையாடுவாங்க, இதில் இயல்பு ஆடை ஓட்டிகிட்டு வருவாங்க. இது நடக்கும். இது மாதிரி தான் இந்த படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சனி ஞாயிறு விடுப்புகள் வரும்போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய வாழை தோட்டங்கள், அந்த தோட்டங்களில் வாழையை வெட்டி எடுத்துகிட்டு வர்றதை அந்த மாணவர்கள் செய்கிறாங்க. அதில் அந்த மாணவர்கள் படக்கூடிய துன்பம் அவங்களுக்கு வழக்கமாக நம்ம என்ன நினைப்போம், சனி ஞாயிறு லீவ் விட்டால் ரொம்ப நிம்மதியாக இருக்கும்டா அப்படின்னு நினைப்போம். ஆனால் சனி ஞாயிறு லீவை விட்டுறக்கூடாது, அப்படி விட்டுட்டா நமக்கு வந்து அது ஒரு அதிகமான வேலையை கொடுக்கும், நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பயப்படுற இடத்துக்கு அந்த மாணவர்களை தள்ளுவாங்க. அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, அந்த மாணவர்கள் ஏன் இந்த இடத்துக்கு நகர்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியல் பொருளாதார பின்புலத்தையும் இந்த படம் காமிச்சிருக்கு. பெரும்பாலும் கிராமங்களில் இது மாதிரியான நிலவுடைமை சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலத்தை நம்பி நம்ம ஒருத்தர் வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக நான் இடையில கூடிய புரோக்கர்கள்ட்ட நம்ம கடன் வாங்குவோம். அந்த வட்டி கட்டுறதுக்காகவே கடைசி வரைக்கும் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழலாக இருக்கும். அந்த வட்டியை கட்டுறதுக்காகவே நம்ம குழந்தைகளை அதில் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். இது மாதிரி மிக மோசமான நெருக்கடி எப்படி இருக்கும், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா இல்லாத ஒரு குடும்பம் என்ன சூழ்நிலை சந்திக்கும் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. இதில் அப்பா இல்லாத அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னம்னா, பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கறதுல ஒரு பிரதான சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் இல்லை அப்படிங்கும்போது மொத்த பொறுப்பும் ஒரு பெண் தலையில் விழும். அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கை அபிலாஷங்களை தாண்டி அந்த உழைப்புக்காக உழைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது இன்னைக்கு வரைக்கும் கிராமிய பொருளாதாரத்தில் ஆண்களை இழந்த பெண்களுக்கு ஒரு நிலைமை. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். என்னென்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பெட்டி ஒன்று இருக்குது அந்த படத்தில், அந்த பையனுக்கு. அதில் வந்து ஒரே மார்க்ஸ், ஏங்கிள்ஸ், லெனின், அம்பேத்கர் இவங்க மாதிரியான புரட்சியாளர்களுடைய படங்கள் தான் அதில் அதிகமாக இருக்கும். அவங்க அப்பா ஒரு கம்யூனிஸ்டாக இருந்திருப்பார். கம்யூனிஸ்டாக இருந்து சிவப்பு கொடியோடையே இறந்திருப்பார் அப்படிங்கிறது தான் அவங்க அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு டயலாக். பெரும்பாலும் இயக்கம் சார்ந்து இயங்கக்கூடிய ஆண்கள், அது கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருக்கலாம், எம்எல்ஏ இயக்கங்களாக இருக்கலாம், நக்சல்வாரி இயக்கங்களாக இருக்கலாம், பெரியார் இயக்கங்களாக இருக்கலாம், இல்லை தமிழ் தேசிய இயக்கங்களாக இருக்கலாம், எந்த இயக்கங்களாக வேணாலும் இருக்கலாம், தலித் இயக்கங்களாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி இயக்கங்கள் சார்ந்து மக்களுக்காகவே பணியாற்றக்கூடிய சில ஆண்கள் அவங்க வந்து ஒரு இழப்பு ஏற்படும் போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய சுமையும் அவங்க இந்த வாழ்க்கையை அப்ரோச் பண்ணுறதும் ஒரு பெரிய நெருக்கடியாக மாறிடும். ஏன்னா அது வரைக்கும் தன் மனைவி அவர் பத்திரமா பார்த்துருந்துருப்பார். திடீர்னு அவர் இறந்துருவார். ஏதோ ஒரு போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் குடும்பத்துக்கு தேவையானதை செய்வார். ஆனால் அவர் இல்லை அப்படிங்கும்போது அந்த குடும்பம் ஒரு நிலைகுலைவை சந்திக்கும். அது மாதிரி இந்த படத்தில் சந்திச்சிருக்கும். இதே மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வழக்கு என் படத்துலையும் அந்த கதாநாயகியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய தந்தையார் இதே மாதிரி இடதுசாரி இயக்கங்கள்லேருந்து இறந்த ஒரு மனிதராக இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய இன்செக்யூர் ஃபேமிலிக்கு போனதுக்கு பிறகு அவங்களுடைய அப்ரோச்சே மாறும். அது மாதிரி இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஊரில் எப்பவுமே வந்து ஒரு ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு ஆட்டிடியூடில் ஒருத்தன் வந்து எப்பவுமே இருப்பான். அவனை ஊரில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஊரில் நம்மளே இருக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா துடுக்காக இருக்கக்கூடிய, நல்லா வந்து மக்கள் பிரச்சனை பேசக்கூடிய, ஏன் அந்த ஊரில் தண்ணி வர மாட்டேங்குது, ஏன் வந்து கவுன்சிலர் தண்ணி விட மாட்டேங்கிறான், ஏன் ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரச்சனை இப்படி இருக்குன்னு ஒரு இளைஞன் எப்பவுமே ஒரு துடுக்காக ஒரு கேள்வியை முன் வச்சுட்டே இருப்பான். மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார சிக்கல் குறித்து அவன் ஒரு கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு சின்ன அரசியல் புரிதலும் இருக்கும். அந்த நபர் மீது சின்ன பசங்களுக்கு இருக்கக்கூடிய கொண்டாட்டம், அவர்களை வந்து தன்னுடைய முன்னோடியாக நின்று வாழக்கூடிய ஆதர்சமாக பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாலிடிக்ஸ்குள்ளே வரும்போது அது மாதிரி ஒரு ஆளை அவங்க பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த இயக்கவாதிகளையோ கட்சிக்காரங்களையோ, குறிப்பாக 90களுக்கு 2000களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிபிஎம் சிபிஐ அதாவது இடதுசாரி கட்சிக்காரங்க தான் ரொம்ப கிரவுண்டில் வேலை பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பெரியார் இயக்கங்கள் இன்னும் ரொம்ப வேலை வைப்பாங்க. ஸோ இந்த இயக்கங்கள் சார்ந்த ஒரு கூட்டம் எப்பவுமே வந்து கிராமத்தில் ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஊரில் யாரோ ஒருத்தர் எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு அதுக்கு முந்தின 30 ஆண்டுகள்னு போனால் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள், அது மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாணவ தலைவர்களாகவே அவங்க பரிணமிச்சு வந்தவா. இப்போ இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் கூடிய முக்கியமான நிறைய பேர் மாணவ தலைவராக இருந்தவங்க தான், இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருந்தவங்க தான். அவங்க எப்போ ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருப்பாங்க. ஊரில் எல்லாரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தால் அவங்க வேற ஒன்று பேசுவாங்க. அப்படிப்பட்ட நபர் குறிப்பாக அந்த படத்தில் வர்றாங்க. அதில் அந்த சின்ன பையன் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகிறான்.
அவருக்கு வந்து அந்த இடதுசாரி கம்யூனிஸ்ட் லோகோவை கொண்டு அன்பளிப்பாக கொடுக்குறான். ஸோ இது மாதிரியான ஒரு 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 நுண்மையான ஒரு சில பாலிடிக்ஸ் அதில் வந்து முன் வைக்கப்பட்டிருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த படத்தினுடைய ஒரு கருவா நம்ம எதை சொல்லலாம்னா, ஒரு ரூபா, இந்த ரூபா கூலி உயர்த்துதல் இருக்கு இல்லையா, அந்த ரூபா கூலியை உயர்த்துவதனூடாக நடந்த ஒரு மிகப்பெரிய அழிவு இருக்கு இல்லையா, அந்த அழிவு தான் அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். நீங்கள் வந்து பெரும்பாலான நிலவுடை சமூகம் நிலத்தில் வரக்கூடிய பெரும் வெள்ளாமையை வச்சு அதை விற்று காசு பார்த்து நகை வாங்கி நிலம் வாங்கி தன்னுடைய சொத்தை பெருக்கிறதுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த சாதி அமைப்பு. இந்த சாதி அமைப்பினுடைய மையம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட குறைவான மக்கள் பெரும்பாலான நிலத்தை தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு பெரும்பாலான மக்களை அதில் உழைக்க வச்சு சுரண்டி தன்னை வளர்த்துக்கிறது தான் அந்த சாதிய அமைப்பு முறை. அதில் ஒரு எச்சம் கரெக்டாக அதில் காமிக்கப்பட்டிருக்கும். ஒரு முக்கியமான மனநிலை இந்த படத்தில் காமிக்கப்பட்டிருக்கும். ஒரு கூலி ஏற்றுவதனூடாக மனித உயிரை பொருட்படுத்தாத ஒரு போக்கு இருக்கு இல்லையா, சக மனித உயிரை தனக்காகவே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாட்டாளி வர்க்கத்தை, ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தை, அவங்களுடைய உடல் பொருள், அவங்களுடைய குடும்பம், சந்தோஷம், நல்லது கெட்டது எதையுமே பொருட்படுத்தாமல் வெறும் சுரண்டலுக்கான உடம்பா மட்டுமே பார்க்கக்கூடிய போக்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப கவனமாக கையாளப்பட்டிருக்கும். இப்போ இதில் நீங்கள் குறிப்பிடும் பொழுது ஒரு குழந்தைகளுடைய பார்வையிலிருந்து பார்க்கப்படுகிற கிராமமாக உலகமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த ரோல் எடுத்திருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்கனாலும் அந்த குழந்தை நட்சத்திரங்கள் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கெல்லாம் அதில் 2 கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதாவது நடிப்பாக நான் சொல்ல வரேன். ஒன்று அந்த பையனுடைய அம்மா. இவங்க 2 பேருமே புதுமுகம் தான். ஒரு பாப்புலராக ஆக்டிங் தெரிஞ்ச ஒரு முகங்கள் கிடையாது. அது உங்கள் தாயாருடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல். ஆனாலும் ரொம்ப கடைசி சீனில் அவங்கள மட்டும்தான் ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணும். எப்படி ஒரு சினிமாவில் இவ்வளோ பெரிய தாக்கத்தை நடிப்பினூடாக தாக்கம் செய்யக்கூடிய ஒரு பெண் வந்து இவ்வளோ நாளாக இந்த துறைக்குள்ளே இல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வச்சு, முக்கியமாக அந்த படத்தில் நடித்த நிறைய பேர் வந்து அவங்க ஊருக்காரங்க. நீங்கள் ஏற்கனவே கர்ணன் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அவர் அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களை தவிர மீதி நிறைய கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்களாகவே இருப்பாங்க. இப்போ இதே அப்ரோச் தான் இதில் இருந்துச்சு. இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஊரை மையமாக வச்சவங்க தான். அதுதான் அந்த படத்தினுடைய பெரிய இம்பேக்டு. நீங்கள் என்றைக்குமே வந்து மாரி செல்வராஜின் உடைய பெரிய வெற்றி என்ன அப்படின்னா, சாமானிய மனிதர்களை கதைக்களத்துக்குள் கொண்டு வருவதற்கு பார்த்தீங்களா, அதை வந்து டெக்னிக்கலாகவும் செய்கிறாரு. நீங்கள் கதையாக சொல்கிறதுங்கிறது வேற, டெக்னிக்கலாக சொல்ல. அப்போ இதில் என்ன உடையுது அப்படின்னா, சினிமா நடிப்பு அப்படிங்கிறது தனித்து இல்லாமல் மக்கள் வாழ்க்கையோடு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நடிச்சிருப்பார். அவருடைய சந்தோஷம், அவங்க பண்ணக்கூடிய காமெடி, அவங்க பண்ணக்கூடிய அழுகை ரொம்ப முக்கியமானது. படத்துடைய மையம் எங்கே இருக்குது அப்படின்னா, பசி தான் அந்த படத்தோட மையம். பசிக்காக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பள்ளி பையன் ஒரு வாழைத்தோப்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு பழுத்த வாழைப்பழத்தை சாப்பிடுவதற்காக ஒரு தார் வாழைப்பழத்தை கீழே சாய்ச்சிருவான். சாய்க்கும் போது அவனை ஒருத்தர் அடிப்பாங்க. அந்த வாழைத்தோப்புக்கு உரியவர், அந்த நிலவுடைமை சமூகம் அவனை அடிக்கும். அந்த அடிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. இங்கே வந்து நிலத்தினுடைய வெள்ளாமை, நிலத்தில் வரக்கூடிய உபரி, இது எல்லாமே ஒரு பெரும் சமூகத்தினுடைய உழைப்பாக இருந்தாலும் அதில் ஒரு பழத்தை சாப்பிட்றதுக்கு கூட அந்த உரிமை மறுக்கப்படுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆபத்தானது. உபரி என்பது தொழிலாளர்களுக்கு பங்கு கொடுக்கப்படத்தக்கது அல்ல அப்படிங்கிற அந்த நீ வந்து உபரி அப்படிங்கிறது தொழிலாளர்களுக்கு பங்கு கொடுப்பதில்ல, உபரி முழுக்கவே வந்து வேறொரு குழுவுக்கு போகக்கூடியதுங்கிற பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடைமுறை இருக்குது பார்த்தீங்களா. உரையாடல்லே அது அப்படிதான் இயல்பாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ரூபா கேட்டு ஒருத்தவங்க போய் டிமாண்ட் பண்ணும் போது கூட அது ஏதோ கேட்க வந்தவன் ஒரு மிகப்பெரிய குற்றத்தை பண்ணிட்ட மாதிரியும் ஆச்சரியப்படுறதுக்கு, ஏன்னா 1 ரூபா கேட்குறான் மேம். ஆனால் அந்த மொத்த வருமானத்தை உருவாக்குறது அவன் தான். அந்த உருவாக்குற வருமானத்திலிருந்து ஒரு ரூபாய் அவனுக்கு பங்களிப்பு கொடுக்கறதில் மிகப்பெரிய உரையாடல் நிகழ்த்தி அதை ஒரு பகையாக கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இது நிலவுடைமை சமூகத்தில் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நாம் பார்த்து கொடுக்கணும்டா, இவன் வந்து கேட்குறான், டிமாண்ட் பண்ணுறான். அப்போ அதில் யார் டிமாண்ட் பண்ணுறாங்க? ஒருத்தன் தான் அதுக்கெல்லாம் காரணமா? அவனை ஒரு முடி, அவனை வந்து இருக்கக்கூடாது, அவன் வேலையை செய்யக்கூடாது, அவனை வேலையை விட்டு துரத்தி விடு, அவனை பழி வாங்கு. இந்த போக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நிலவுடைய சமூகத்தில் இருக்குது. அது இங்கே மட்டும் கிடையாது. நீங்கள் ஐரோப்பாவில் குறிப்பாக ஐரோப்பா அமெரிக்காவிலேருந்து கருப்பின அடிமைகளை வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சப்போ இந்திய சமூக எப்படி சாதியை வந்து இவ்வளோ தூரம் இறுக்கமாக கட்டி அமைச்சிருக்கோ அதே மாதிரியான ஒரு கட்டமைப்பு ஐரோப்பிய அடிமை முறையில் வந்துச்சு. அம்பேத்கர் வந்து அழகாக வந்து ஐரோப்பியாவினுடைய கருப்பு அடிமை, அதாவது ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஐரோப்பியா கருப்பு அடிமைகளோடு இந்திய சாதி அமைப்பையும் குறித்து ஒரு பொருத்தப்பாடாக நிறையா கட்டுரைகள் எழுதியிருப்பார். அதில் வந்து அமெரிக்க ஐரோப்பிய கருப்படிமைகளை விட மோசமானது இந்தியாவினுடைய நிலவுடைமை சமூகம். அது ஏன் அப்படின்னா, அங்கே கூட நீங்கள் செல்வம் செழிப்பு வந்ததுக்கு பிறகு நீங்கள் அடிமை வாழ்க்கையிலிருந்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய இடத்துக்கு நீங்கள் நகர்ந்துட முடியும். உங்களுக்கு அந்த சுதந்திரம் அளிக்கப்பட்டு விடும்.
அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அடிமை கிடையாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே சமூக, பொருளாதார, மத அமைப்புகள் எல்லாமே இதை இறுக்கமாக வச்சுருக்கு. அந்த இறுக்கமாக வச்சிருக்கிறதுல குறிப்பாக இந்த தென் தமிழகத்தில் இந்த சாதி எப்படி இருக்குது பொருளாதார அமைப்போடு சேர்ந்து அப்படிங்கிறத அந்த படத்தில் இருக்குது. இதில் இன்னும் நம்ம ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மாரி செல்வராஜுடைய படம் ஏன் ரொம்ப தனித்துவமாக இருக்குது? மாரி செல்வராஜ் தான் வாழ்ந்த அனுபவத்தை ஒட்டுமொத்தமாக, அது அவருடைய வாழ்க்கைன்னு தான் சொல்கிறார், என்னுடைய சொந்த வாழ்க்கைன்னு தான் சொல்கிறார், அனுபவத்தை ஒட்டுமொத்தமாக திரைமொழியாக கொண்டு வர்றார். சாதி அமைப்பு அப்படிங்கிறது வந்து 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை அது அடிமைப்படுத்தக்கூடிய தன்மையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்குது. நான் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி அமைப்பு முறை, தலித் நான் தலித்துக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு, மேற்கு மாவட்டத்தில் தலித் நான் தலித்துக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு, தெற்க இருக்கக்கூடிய வேறுபாடு, 3 வேறுபாடும் ஒரே லெவல் கிடையாது. அதனுடைய லெவலில் ரொம்ப மோசமாக இருக்கும், ரொம்ப 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 மோசமாக செயல்படும். நீ இன்னும் சொல்லப்போனால் வட தமிழ்நாட்டை விட மேற்கு கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா சாதிய அமைப்பு இன்னும் ரொம்ப இறுக்கமாக இருக்கும். கொஞ்சம் கூட தளர்வே ஆகாத ஒரு இடம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சாதி அமைப்பு. தெற்கு அப்படிங்கும்போது இன்னும் அது வன்முறையோடு சேர்ந்த ஒரு விஷயமா அது மாறுது. ஸோ அப்போது எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு விதமான சாதி அமைப்பு செயல்படுது. அப்படிங்கும்போது வட தமிழ்நாடு சார்ந்து ரஞ்சித் சில படங்களில் வந்து ரொம்ப நுட்பமாக சில விஷயத்தை எடுத்து முன்வைக்கிறார். இப்போ தென் தமிழ்நாட்டில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மாறி வந்து ரொம்ப ஆப்டாக ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து அதை குளோபலைஸ் பண்ணுறாரு. அது வந்து நான் ரொம்ப வரவேற்கணும். மேற்கு தமிழ்நாடு அங்கே இருக்கக்கூடிய கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சாதிய இறுக்கங்கள் குறித்து யாராவது ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் வந்து இதில் எடுத்தால் தான் எடுக்க முடியும். அப்போ தான் இன்னும் அது வெளியே வரும். அது இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சாதி அமைப்பு முறை குறித்து இது வரைக்கும் எந்த படம் பெருசாக வந்ததில்லை. அதில் ரொம்ப இறுக்கமாக நிறைய இருக்குது. இதை விட மோசமான இறுக்கங்கள் இருக்குது. அந்த இறுக்கம் தளர்வாகி வெளியே போய் ஆதிக்க சாதிகளுடைய பெருமை வரை சாற்றுவதாக அதுவும் சின்ன கவுண்டர் மாதிரியான படம், நாட்டாம மாதிரியான படம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறதே அரிசோறு திங்காத பரம்பரை தான். அங்கே அரிசோரே கிடைச்சல. அரிசோறு இல்லாமல் வெறும் கம்மங்கூழும் வெறும் ராயின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த 100 வருஷம் தான். கீழ்பவானி அணை வருவதற்கு முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு பெரும் பாசனமாக சொல்லப்படக்கூடிய ஈரோடு, திருப்பூர் இந்த ஏரியாலாம் பாசனம் கிடையாது. அரிசி சோறே அவங்க பார்த்தது கிடையாது. ஆனால் நீங்கள் வட தமிழ்நாட்டில் தலித்தாக இருக்கும் பட்சத்தில் கூட அரிசி சோறை பார்க்க முடியும். ஏன்னா இங்கே முப்போகம் விளையக்கூடிய பூமி இருந்துச்சு. அந்த முப்போகத்தில் இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கான நிலம் பங்களிக்காமல் இருந்துச்சு. ஆனால் உணவில் ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து சண்டை போட்டு அவங்க பெற்றுட்டாங்க. நீங்கள் வந்து அதனால் மேற்கு குறிப்பாக கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி மனநிலை கொண்ட படங்கள் நிறையா வந்திருக்கு. அந்த படங்கள்லாம் வரப்போ தமிழ் சினிமா கெட்டு போகலை. ஆனால் இப்போ ரஞ்சித் படம் எடுத்தால் கெட்டு போயிடுச்சு அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து மாரி செல்வராஜ் வந்துட்டா கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் காலங்காலமாக இப்படி தேவர் மகன்னு படம் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து எது பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கர்ணன்னு படம் எடுத்தால் உனக்கு பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனைகள் ஓடி தான் இருக்கு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஒரு வெகுஜனம் இந்த சாதிய அடக்குமுறையில் சாதிய வாழ்வியல் இருக்கக்கூடிய சிக்கல் குறித்தான படங்களை கொண்டாடுகிறது. அதுதான் மிகப்பெரிய வெற்றி. மாரி செல்வராஜ் அதை நம்புறாரு. சினிமாவினூடாக நாம் இங்கே ஒரு சில விஷயத்தை அசைத்து பார்த்து விட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆழமாக மாறிக்கு இருக்கு. சில உரையாடல்களை நிகழ்த்தி துவங்கி வைக்க முடியும். பெரிய ஃபைட்டர் துவங்கி வைக்க முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. நாமளும் அதை நம்புறோம். அது உண்மையிலேயே நம்ப முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் தேட்டருக்கு வெளியே போய் வாழை முடிச்சுட்டு வெளியே வர்றவங்க எல்லாம் அழுது கத்தி கதறி வர்றாங்க. வாழை விட்டு வெளியே வர முடியல. வாழை குறித்து சிந்திக்கிறாங்க, வாழை குறித்து பேசுறாங்க. பரியேறும் பெருமாள் குறித்து தொடர்ச்சியான பேச்சு நடக்குது. அசுரன் குறித்து ஒரு பெரிய உரையாடல் நடக்குது. கர்ணன் குறித்து வெட்டு அவன் கழுத்து அப்படின்னு தேட்டர்லேயே கத்துறாங்க. அதே மாதிரி அசுரன் லாஸ்ட் போ வெட்டு வெட்டு வெட்டுன்னு கத்துறாங்க. என்ன விஷயம் அப்படின்னோம்னா, மக்கள் இங்கே சுரண்டப்படக்கூடிய மக்கள் வந்து ஒரு எழுச்சி பெறும்போது அதை ஆதரிக்கக்கூடிய போக்கு வெகுஜன மக்கள்கிட்ட இருக்கு. அவன் நான் தலித்தா இருந்தாலும் அவன் வெகுஜன மக்கள்கிட்ட இருக்கு. ஆனால் நான் தலித்தா இருக்கக்கூடிய ஒரு சில சாதிய அமைப்பு சார்ந்த மனநிலை கொண்ட ஆட்களுக்கு இது சிக்கலாக இருக்கு. நீங்கள் வந்து அது வந்து இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வெளிவந்த அப்போ கூட ரஞ்சித் ஒரு வார்த்தை பேசினார். பரியேறும் பெருமாள் படம் வந்து கொண்டாடப்பட்ட அளவுக்கு வந்து கர்ணன் வந்து கொண்டாடப்படல. கர்ணனில் வந்து திருப்பி அடிக்கும்போது இங்கே வந்து அது வந்து ஒரு தவறாக பார்க்கப்படுது, அதாவது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். நான் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இல்லை, பரியேறும் பெருமாளை விட கர்ணன் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு, மிகப்பெரிய வரவேற்பு. படமே பெரிய படம் தான், பட்ஜெட்டே பெரிய பட்ஜெட் தான், ஹீரோவே பெரிய ஹீரோ தான். அந்த படம் கொண்டாடி தீர்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி நீங்கள் அசுரன் வந்து திருப்பி அடிக்கிறது தான். அசுரன் மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. ஸோ அப்போ இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, வெகுஜன மக்கள் நியாயத்தின் பக்கம் நின்று திருப்பி அடிக்கிறதை விரும்புவாங்க. ஆனால் சில சாதிய அமைப்பு மனநிலை கொண்ட சாதி வெறியர்கள் தான் அதை சிக்கலாக பார்க்குறாங்க. அப்போ வந்து இப்போ நம்ம ரஞ்சித் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து ஒரு மாற்றம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை, இங்கே வந்து வெகுஜன மக்கள் இதை கொண்டாடுறாங்க. ஒரு சில குறுக்கடான சாதி வெறி பிடிச்சவங்க அப்படி தான் இருப்பான். அவனை நம்ம பொருட்படுத்திக்க வேண்டியதில்லை. அவன் காலப்போக்கில் மாறி அவன் போயிடுவான்.
அவன் நிற்க மாட்டான், அவன் அந்த சமூகத்துக்கு பங்களிப்பெல்லாம் செய்ய மாட்டான், ஏதாவது தூண்டி விட்டுட்டு தான் இருப்பான், அவன் போயிடுவான். ஆனால் வெகுஜன பெரும்பகுதி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சாதி அமைப்பு குறித்து இது மாதிரியான முற்போக்கான படங்கள், உண்மையான படங்கள், வாழ்வியலான படங்கள் வரும்போது அதை கொண்டாடி தீர்க்கிறார்கள். அது பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய வெற்றி அடையுது. அப்படிங்கும்போது சமூகம் தயாராக இருக்குது, சமூகம் ரெடியாக இருக்குது, உரையாடலுக்கு சமூகம் ரெடியாக இருக்குது. ஆனால் சில சாதிய குழுக்கள் தான் ரெடியாக இல்லை. நமக்கு அதை பற்றி பொருட்படுத்த வேண்டியதில்லை. அதனால் ரஞ்சித் சொன்னதில் வந்து எனக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மாற்று இருக்குது. இல்லை, இங்கே வெகுசன மக்கள் கொண்டாடுறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து இந்த சினிமா வந்து ஏற்படுத்தும். அதாவது இந்த சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகருது. குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொட்டுக்காளி ரிலீஸ் ஆயிருக்கு, அது மேலே வாழை ரிலீஸு, தங்கலான் வந்திருக்கு, அது இல்லாமல் நாட்டுப்புற கலைஞர்களை வச்சு மையமாக வச்ச ஒரு படம். ஸோ ஒரு மாதத்தில் 4 படம் உலக ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கு தமிழில். இப்போ இந்த 4 படமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை மைய அரசியலையோ மைய சமூக உரையாடலுக்குள்ள கொண்டு வந்திருக்கு இந்த படங்கள். இப்போ இந்த படங்கள் 4மே வெற்றி. இன்னைக்கு இந்த படம் இன்னைக்கு கொண்டாடப்படுது இந்த சிவில் சமூகத்தால். கொஞ்சம் முன்னாடி தங்கலான் அதான் தங்கலான் கொண்டாடப்பட்டிருக்கு. நீங்கள் வாழை கொண்டாடப்படுது, அது மட்டும் இல்லாமல் இப்போ கொட்டுக்காளி கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா மக்களால் கொண்டாடப்படக்கூடிய சினிமாக்கள் எல்லாமே மக்கள் சினிமாக்களாக இருக்குது. 4 ஜாதி வரியும் பேசுறதுக்காகலாம் நம்ம வந்து படம் எடுக்காமல் விட்டுற முடியாது. அதை வந்து ஒரு எதிர்ப்பாகவும் நீங்கள் மேடையில் போய் பதிவை பண்ண தேவையில்லை. அதெல்லாம் இப்போ ரஞ்சித்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் பதிவை பண்ணாதீங்க. எதுக்கு போய் பதிவு பண்ணுறீங்க? 4 பேர் அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் மக்கள் உங்களை கொண்டாடுது. தெலுங்கு மக்கள் கொண்டாடுறாங்க தங்கலானை வந்து. தெலுங்கு மக்கள் அவ்வளோ தூரம் கொண்டாடிருக்காங்க அந்த படத்தை. ஏன்னா KGF அவங்களோட நேரடியாக தொடர்புடைய ஒரு படம், அவங்களுக்கு உண்மையான KGF இதுதான். ஸோ அவங்க கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் வந்து தமிழ் சினிமாவில் மாரி செல்வராஜ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வாழை அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆஸ்கருக்கு இணையான ஒரு சர்வதேச சினிமா. அது நான் ஈரான் படங்களை பார்த்து மெய் சிலிர்த்த காலங்கள் உண்டு. இதை படமாக மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு இது இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்ல வருதா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய ஓப்பன் மைண்ட் வேணுமா அப்படின்னு நம்ம வியந்து பார்த்த இடத்தில் இன்னைக்கு நம்ம மாறி வந்து நிற்கிறாரு. ஒரு உலகத்தரம் வாய்ந்த சினிமாவை கொடுத்திருக்காரு. தமிழ் சினிமாவின் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்களில் மாரியும் ஒருவர் அப்படிங்கிறது ஒரு பெருமையாக இருக்குது. அது வாழை முக்கியமான படமாகவும் இருக்குது. உள்ளபடி ஒரு முக்கியமான உரையாடல். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரியான கதைகளை கையில் எடுக்கும்போது அது கட்சி மேல் நடக்கிறது தான். ஒரு இம்மி பெசகனாலும் பிரச்சாரமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பட் அதை எடுத்துக்கிட்டு அதில் பயணிப்பது, அதை ஒரு திரைக்கலைஞராக அவர் வடிவமைத்திருப்பது அப்படிங்கிறது உள்ளபடி வரவேற்கத்தக்கது. தமிழ் சினிமா அது நீங்கள் ஒரு காதலை வெளிப்படுத்துவதற்காக எடுத்துக்கிட்ட பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தின ஒற்றை நாணயத்திலிருந்து கமர்ஷியலுக்காக ரஜினி சிவாஜியில் ஃபோனில் பேசிட்டு எடுத்த ₹1 இந்த ₹1 வாழை சுமந்திருக்கக்கூடிய ₹1 என்பது ஒரு மிக நீண்ட பயணம், மிக நீண்ட பரிணாமம். தமிழ் சினிமாவினுடைய அடுத்த பாய்ச்சல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி.